அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு நாங்கள் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். எங்களை ரமலான் மாதம் எதிர்நோக்கி இருக்குது. இன்னும் சில நாட்களில் நாங்கள் ரமலான் மாதத்தை அடைகிறதுக்கு இருக்கிறோம். எனவே அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ரமலான் மாதத்தை அடைந்து அந்த மாதத்தில் நல்லமல்கள் செய்து பாவங்களிலிருந்து விடுதலை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை வழங்குவானாக என்று முதலில் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்துவிட்டு நாங்கள் இந்த வீடியோ மூலமாக ஒரு புது தொடரொன்றை ஆரம்பிக்க இருக்கிறோம். குறிப்பாக சஹாபாக்களின் சிறப்புகள் என்று சொல்லப்படுற பகுதியில் நாங்கள் இதை தொடங்க இருக்கிறோம். அதுக்கு முதல் நாங்கள் ஒரு விஷயத்தை பார்க்க இருக்கிறோம். என்னென்னு சொன்னால், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது மலையில் வரைக்கும் நிற்கிறாங்க. உஹது மலையில் நிற்கும்போது அவங்க ஏறி நிற்கிற சந்தர்ப்பத்தில் அந்த உஹது மலை என்ன செய்யுதுன்னு சொன்னால் நடுங்க ஆரம்பிக்குது. ஸோ அது நடுங்கினோன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலையை பார்த்து என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், உஹது மலையே, உஹதே, இந்த மலையின் மீது ஒரு நபியும் அதே மாதிரி ஒரு உண்மைப்படுத்தியவரும் அதே மாதிரி 2 சுகதாக்களும் இருக்கிறாங்க. எனவே நீ தரிபாடாகிவிடு. தரிபாடுன்னு சொல்ல இப்படி என்ன சொன்னால், நீ ஆடாமல் இரு என்றதை குறிக்கும். எனவே இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு செய்கிறாங்க. எப்படின்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எதிர்காலத்தில் எப்படின்னா ஷஹீதாக்கப்பட போகிறாங்க என்ற முன்னறிவிப்பு செய்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உண்மைப்படுத்தியவர்கள் என்று சொல்கிறாங்க. என்னென்னு சொன்னால், இஸ்லாத்திலே முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபியாக நாங்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்குறோம். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினாங்க எப்படின்னு சொன்னால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்மைப்படுத்தியவர்கள் என்ற தவறத்தில் கூறுவாங்க. இவ்வாறாக ஒவ்வொரு சஹாபாக்களில் சிறப்புகளும் மிக 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 அதிகமாக இருக்குது. நாங்கள் சஹாபாக்களில் சிறப்புகளை படிக்கிற சந்தர்ப்பத்தில் எங்களோட ஈமான் அளவு என்ன செய்யணும்னா இன்னும் அதிகரித்து கொண்டே போகும். எங்களை அல்லாஹ் படைச்சி இந்த உலகத்துக்கு அனுப்பினதுக்கு நோக்கமே என்னன்னு சொன்னால், நாங்கள் அல்லாஹ்வை தொடர்ச்சியாக நாங்கள் இபாதத் செய்யணும், அல்லாஹ் வணங்கணும். எங்களுக்கு எங்களோட வாழ்க்கை பூராகவுமே அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி தானே சொல்லணும் போகணும் என்ற அடிப்படையில் தான் எங்களை இறைவன் இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறான். நாங்கள் எத்தனையோ கோடிக்கணக்கான அது லட்சக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான பாவங்கள் எங்களோட வாழ்க்கையில் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் அல்லாஹ் எங்கள் மீது புரிந்த கருணை இன்னும் எங்களுக்கு அவகாசத்தை என்ன செய்யறான்டா தந்து கொண்டே இருக்கிறான். எனவே நம்ம இந்த அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய நியமத்துக்காக நாங்கள் தொடர்ச்சியாக என்ன செய்யணும் என்றால் நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். நாங்கள் அல்லாட சிபத்துக்களை, அல்லாட பண்புகளை, அல்லாட இரக்க குணத்தை பற்றி கூற வெளிக்கிட்டோம் என்று சொன்னால், இந்த கடல் இருக்கிற கடல் தண்ணி போதாது. அதை நாங்கள் ஃபுல்லாக மையாக்கி நாங்கள் எழுத தொடங்கினாலும் எங்களுக்கு எழுதி முடிக்கிற அளவுக்கு அல்லாட சிபத்துக்கள் இருக்குது. எனவே நாங்கள் அல்லாஹ் பற்றி விளங்கணும், அல்லாட வல்லமையை பற்றி விளங்கணும். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் அந்த தன்மை, அவர்கள் உலகுக்கு அனுப்பப்பட்ட விஷயம், அவர் எங்களுக்கு போதித்த விஷயம், அவர்கள் எங்களுக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு நான் கட்டாயம் விளங்கி ஆகணும். அதே மாதிரி சஹாபாக்களில் சிறப்புகள், அவங்க எப்படி ரசூலுல்லாஹ் நடந்து கொண்டாங்க, அவங்க எப்படி வாழ்ந்தாங்கிறது நாங்கள் படிக்கும்போது தான் எங்களோட ஈமான் அளவு என்ன செய்ய வேண்டால் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் இந்த தொடர் மூலமாக என்ன செய்வோம்னு சொன்னால், ஒவ்வொரு சஹாபாக்களில் சிறப்புகளையும் அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக என்ன செஞ்சாங்க, இதில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பு நிலை சம்பந்தமாக நாங்கள் நிச்சயம் பார்க்க இருக்கிறோம். எனவே இந்த நிகழ்ச்சியோட தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொடர்ச்சியாக வீடியோ போடுறதுக்கு முயற்சி செய்கிறோம். நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு இதில் பெரிய உதவி செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.